ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நேற்று பனையூரில் இருக்கிற தன்னோட தலைமை செயலக அலுவலகத்தில் 11 நாட்களாக தன்னோட உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களை சந்திச்சு பார்த்தோன்னா உபசரித்து அவங்களோட பிரச்சனை கேட்டு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அவங்களோட நிற்பேன் அப்படின்னு மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இது நேற்று நடந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து தளபதி விஜய் அவர்கள் மேலே இருக்கிற வன்மத்தில் என்னென்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பனையூருக்கு வர வச்சு தான் பார்த்தோன்னா தளபதி வந்து அவங்கள மீட் பண்ணுவார், அவங்க நேரடியாக போய் மீட் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்களும் சரி அந்த போராட்டக்குழு அந்த மக்களும் சொன்னதுக்கு அப்புறமாவும் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு உண்மையாலுமே தளபதி மேலே ஒரு வன்மம் தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தளபதியும் சொல்லியிருந்தாரு, போராட்டம் நடக்கிற இடத்துக்கே நானே போகிறதா தான் இருந்துச்சு, ஆனால் பப்ளிக்கில் பார்த்தோன்னா கூட்ட நெரிசல் வரும், இல்லை அப்படின்னா டிராஃபிக் ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்களே இங்கே வரணும்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே கூப்பிட்டு மீட் பண்ணேன் அப்படின்னு தளபதியும் சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் வந்து அந்த போராட்டக்குழுவும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. நேற்று அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து தளபதி இங்கே வரதா இருந்தது, வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இல்லை அவரே வரேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் தான் முடிவு பண்ணி அவரை போய் பார்த்தோம். ஏன்னா அவர் வந்தார் அப்படின்னா ரோடு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய டிராஃபிக் கூட்ட நெரிசல் அப்படின்றது பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களே போய் பார்த்தாங்க அப்படிங்கிறத போராட்டக்குழுவும் சொல்லியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே பேசுனதுக்கு அப்புறமா எடுத்து சுற்றி திரிகிறாங்க அப்படின்னா இது தளபதி மேலே இருக்கிற முழுக்க வன்மம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை.